கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற நாள். நாம் சில விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமது விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மளுடைய போராட்ட களத்திற்கு வந்து நம்மை எல்லாம் வாழ்த்தி நாம் என்ன நடவடிக்கைகளை இது தொடர்பாக எடுத்திருக்கிறோம் என்பதை நமது களத்திற்கே வந்து வாழ்த்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை தந்திருக்கும். இதை எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் நாம் இதை சொல்றோம்னா, நம்மளுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான போராட்டம். இதில் சில விஷயங்களை தேவையில்லாமல் உள்ள நுழைச்சி மூக்க நுழைச்சி இதில் வந்து ஓய்வூதியர்களோட பிரச்சனைகளை மட்டும் நான் தனியாக பார்க்குறேன், டெப்டேஷன் பிரச்சனைகளை வந்து நான் தனியாக பார்க்குறேன். யாரை போய் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. டெப்டேஷன் ஸ்டாஃபுங்க இருக்கிற அசோசியேஷன் இந்த ஃபெடரேஷனில் இருக்குது. டெப்டேஷனுடைய சங்கத்தோட தலைவராக இருக்கிறவர் குமரவேல் இங்கே இருக்கிறாரு. வேறு யாருக்கு டெப்டேஷனுடைய அந்த நியாயமான கோரிக்கைகளை யார்கிட்ட போய் பேச போகிறீங்க? அவங்களோட பிரச்சனைகளை எந்த சங்கத்திட்ட போய் பேச போறீங்க? 6000 பேர் அழைப்பாணியிட மாற்றம் செஞ்சுருக்கீங்க. அந்த 6000 பேருக்குமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை யார்கிட்ட போய் பேச போறீங்க? ஓய்வூதிய சங்கம்னா எங்கள்கிட்ட மட்டும் பேசுவேன், மற்ற சங்கம் கோரிக்கை மற்றவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம்லாம் இருந்ததுன்னா அது தவறுங்கிறத முதல்ல உணர்ந்துக்கணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கோம். அதுக்கு என்ன ஒரு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் இங்கே ஓய்வூதிய சங்கத்தோட ஒருங்கிணைப்பாளராக மட்டும் இல்லை, எல்லா சங்கங்களோட ஒருங்கிணைப்பாளர். எல்லாருடைய கோரிக்கைன்னா நான் பேசி ஆகணும். எல்லாருடைய கோரிக்கைகளுக்காக தான் இங்கே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ இங்கே சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். ஒரு அயற்பணியிட மாற்றம் செஞ்சவங்கள அப்சர்வ் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம்னா அதில் சிக்கல் இருக்கும். அப்படின்னா என்ன சிக்கல் இருக்கும்? அதில் ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கிறதுல கொள்கை முடிவாக என்ன அரசு என்ன செய்யலாம்? உடனே இதை வந்து நாங்கள் அப்சர்வ்ங்கிறத கொள்கை முடிவாக ஏற்றுக்கொள்கிறோம், அறிவிக்கலாம். இதை அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியும். இதில் என்ன சிக்கல் இருக்குது? அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 33 பேருக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்து நீ கொடுத்துட்டீங்க. அப்போ மீதி பேருக்கு அவங்க எங்களோட ஜூனியராக இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க. அப்போ மீதி பேருக்கு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? கொடுத்து தானே ஆகணும். மீதி பேர் எல்லாம் வழக்கு போட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது எல்லாரும் நாங்கள் வழக்கு தொடுத்தோம்னா அப்போ கொடுப்பீங்களா? அப்போ அந்த வழக்கு தொடுத்து தான் கொடுப்போம்னா அது என்னத்துக்கு அரசாங்கம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு 33 பேருக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே எல்லாருக்கும் பொருந்துகின்ற அந்த தீர்ப்பை அதை அமல்படுத்த வேண்டியது தானே. அப்போ இதில் வந்து ஒரு கேள்விக்குரிய போட்டுக்கிட்டு இதுக்கு என்னமோ பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அது இது என்ன இது? ஒரு 150 கோடி ஒரு சேப்பை ஒதுக்கணும். இன்னைக்கு இதை ஒதுக்கலைன்னா இன்னும் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். இன்னைக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் அப்படியே வரப்போகுது. இப்போ கிட்டத்தட்ட 100-120 பேருக்கு மேலே ரிட்டர்டாக போகிறாங்க. மாதம் இது சேர்ந்துகிட்டே போகும். இந்த 120 பேரை அப்சர்வ் பண்ணி அங்கே விட்டுருங்க. இந்த பென்ஷனால் அந்த 120 பேருக்கு 5ஆவது கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ அவங்களுக்கும் இந்த பென்ஷன் இந்த அண்ணாமலைக்கு வச்சு தான் கொடுக்கணும். இந்த சிக்கல் மூடிக்கிட்டே போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நாங்கள் என்னத்துக்காக போராடுறோன்னு இங்கே என்ன ஈகோ ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற நண்பர்கள் தான் கொஞ்சம் மாதிரி ஈகோ ப்ராப்ளம் மாதிரி நிற்கிறீங்க. தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், நியாயமான கோரிக்கைகள் வேணும்னா நண்பர் மன்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்து பார்த்துக்கிட்டு அது வந்து சில அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை வந்து தேவையில்லாமல் மூணு கொடுத்துட்டு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் நாளைக்கு 3 பேர் போனீங்கன்னா போராடினீங்கன்னா நீ உங்களுக்கெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் ரிட்டர்ட் ஆனவங்களுக்குலாம் நீ என்ன கேட்குறேன்னு நாளைக்கு ஒன்று கேட்பான். நீ அது சம்மந்தம் இல்லைன்னு ஒன்று கேட்பான். அப்போ நீங்கள் அப்போ யாருக்கு போய் போராட போகிறீங்க? அப்போ நீங்கள் 3 அணியாக வந்திருக்கீங்க, நீங்களாம் வரக்கூடாது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாங்கினாலும் உங்களை கூப்பிடுவான். இப்போ நடைமுறை சாத்தியமாக இருக்குமா? அப்போ யாரை வச்சுக்கிட்டு நீங்கள் போராட போகிறீங்க? அப்போல்லாம் அது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். அப்போ இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்கும் போது நண்பர்களே தயவு செய்து நீங்கள் அந்த ஈவோலாம் பார்க்காம திரும்ப நான் சொல்கிறேன், மதியானம் இருக்காரு அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறுகிய தாழ்வு தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஒரு நிறையான போராட்டம் போயிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா அதுதான் ஒரு செய்தி. இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமான ஆசிரியர் அமைப்புகள் நமக்கு ஆதரவாக இருக்காங்க. எல்லாரும் இங்கே ஆதரவாக கொடுக்கும்போது
நீங்கள் 3 பேர் மட்டும் எதுக்காக திரும்ப திரும்ப இந்த மாதிரியான அந்த காழ்ப்புணர்வோடு செயல்படுறீங்க? அதனால் உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது? இந்த ஒட்டுமொத்தமான எம்ப்ளாயி தான் பாதிக்க போகிறாங்க. இந்த பாதிப்புகளை உணர்ந்து கொண்டு தயவு செய்து வாங்க. ஒரு தவறான தகவல், தவறான செய்தியை தமிழக அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இங்கே நீங்கள் வேணால் மாணவ மதியம் வேணால் நான் ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீங்கள் எடுத்துங்க, பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 28 நாள் தொடர்ந்துட்டோம், இன்னும் தொடருவோம். அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இது நடக்கும். அதுக்காக திரும்ப திரும்ப நான் உங்களை அழைச்சிட்டே இருக்கேன். நாங்கள் ஒன்றும் எந்த விரோதியாகவும் எதிரியாகவும் அந்த காழ்ப்புணர்வுலாம் எங்கள் மனசில் கிடையாது. எல்லாரும் சேர்ந்தோம்னா ஈஸியாக முடியும். இல்லைன்னா இன்னும் எத்தனை நாள் வேணாலும் போகுது, நாங்கள் போராட தயாராக இருக்கோம். அதில் ஒன்றே எங்களுக்கு மாற்றுக்கத்தில் எத்தனை நாள் வேணாலும் போராடுவோம். நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி நடத்திட்டு போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியான செயல் திட்டங்களோடு நாங்கள்